வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வில்லனும் வில்லியும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. வில்லி சொல்றாங்க, என்னங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு என்னால் கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே முடியலைங்க அப்படின்னு. அதுக்கு அவர் கேட்குறாரு, ஏன் சந்திரா என்னாச்சு அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க எங்கள் வீட்டில் அக்காக்காரி என்னன்னா திடீர்னு ரேவதியை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டா. எதனால தெரியுமா? அந்த ரேவதி வந்துட்டு என்ன சொன்னான்னா, நான் கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா. உடனே என்னாச்சு அப்படின்னா, அக்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு அதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா அது அக்காக்காரி திடீர்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. உடனே அந்த டிரைவர் பயலையும் வர வச்சு என்ன ஏது அப்படின்னு கேட்டுச்சு அக்கா, ரேவதியை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. உடனே டிரைவர் என்ன திரும்ப சொன்னா, எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அவன் மனசுல ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனை அப்படி சொன்னான் அப்படின்னு எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் போய் அக்கா கிட்ட கேட்டேன், என்னக்கா இது, ரேவதி வந்து கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா, ஆனா கார்த்தி வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். என்னக்கா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே அப்படின்னு கேட்டேன். அப்ப அக்கா என்ன சொன்னானா, இது எல்லாமே என்னோட திட்டம், எல்லாமே என் திட்டப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு, நீ கவலைப்படாத, இது எல்லாமே என்னோட மாஸ்டர் பிளான் அப்படின்னு அக்கா சொன்னான். நானே கேட்டேன், என்னக்கா மாஸ்டர் பிளான் அப்படின்னு. அக்கா அக்கா சொன்னா, இல்ல அதை பத்தி இப்போதைக்கு என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, என்னடா இது அவ அப்படி சொல்றாளே அப்படின்னு. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குமோ அப்படின்னு தோணுது. அப்ப வில்லன் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, அதான் அந்த டிரைவர் பையலும் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டானே, அப்புறம் ஏன் நீ ஏன் வந்துட்டு கவலைப்படுற, இங்க பாரு, 2 பேருக்கும் வந்துட்டு இனிமே கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது உறுதியாயிட்டு. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஈஸ்வரி கண்டிப்பா அவ புருஷனை அனுப்ப மாட்டா. நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகத்துக்கான கூட்டம் நடக்க போகுது. ராஜா வருவானா இல்லையா அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர்கள் நாளைக்கு அந்த டிரைவர் பையன்கிட்ட கேட்க போறாங்க. அப்போ அவன் கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது பதில் சொல்லித்தானே ஆகணும். அப்ப அவன் கண்டிப்பா என்ன சொல்லுவான் அப்படின்னா, என் மாமா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். உடனே ஊர் தலைவர்கள், சரி இத்தனை வருஷமா கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும்ட்டு நாம ஏமாந்துக்கிட்டே இருக்கோம், கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்பை இவங்கிட்ட ஒப்படைச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருமே முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் என்கிட்ட கும்பாபிஷேக பொறுப்பை ஒப்படைச்சதோட நான் எப்படி இதையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணுமோ அதே மாதிரி பார்த்துப்பேன். நமக்கு தேவையான பணம் எல்லாமே கோவில் மூலமா வந்துடும். அப்புறம் இந்த ஊருக்கு நான் தான் தலைவனா இருப்பேன், ஈஸ்வரியையும் பின்னுக்கு தள்ளிட்டு நான் தலைவனாகிடுவேன் அப்படின்னு சிவனாண்டி சொல்றாரு. இது எல்லாம் கேட்டுட்டு சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, எப்படியாவது இந்த ஊருக்குள்ள உங்களை தலைவனாக்கணும் அப்படின்னு தான் நான் இவ்வளவும் போராடிக்கிட்டு. எப்படியாவது கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் மட்டும் உங்க கையில வந்துச்சு அப்படின்னா இதை விட சந்தோஷப்படுற ஆளு வேற யாருமே இல்லை அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, நீ கவலைப்படாத, நாளைக்கு எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்கும் சந்திரா அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திராவும், சரிங்க, நான் உங்களை பார்த்த விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாகும், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அவர் அந்த இடத்துல இருந்து போனதோட இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க தாத்தா பாட்டியை பார்க்குறாங்க. தாத்தா சொல்றாரு, ஐயா பேராண்டி, நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகத்துக்கான பொறுப்புகள் வந்து உன் மாமனை வர வச்சு மாமன் கிட்ட ஒப்படைக்க போறாங்க, உன் மாமன் வந்துருவானா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, தாத்தா அதற்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், தானாவே வந்துட்டு அத்தை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தாத்தா அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, ஐயா இந்த கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டா போதும், நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, தாத்தா அதெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கும், நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு. தாத்தாவும் சரியா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் வந்துட்டு நம்ம ரேவதி வந்து நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் சொன்ன மாதிரியே வீட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் வந்துட்டு நான் உங்களை ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரும் அப்படி நினைக்கிறது ஒரு விதத்தில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு,
கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் மட்டும் முடியட்டும், நம்ம 2 பேருமே போயிட்டு ஒரு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா ரேவதி, கண்டிப்பா நான் உனக்கு கொடுத்த வாக்க நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். உன் கையில வந்துட்டு தாலியை ஒப்படைச்சிருக்கேன், அந்த தாலி கண்டிப்பா உன் கழுத்துக்கு வரும், நீ கவலைப்படாத ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா அப்படின்ட்டு. ரேவதி சொல்றாங்க, மாமா நாளைக்கு காலையில அம்மா கண்டிப்பா நம்ம எல்லாரையுமே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுவாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா ரேவதி, சரி அங்க என்ன நடந்தாலும் எனக்கு உடனே அப்டேட் பண்ணு. அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா, நான் கண்டிப்பா வந்துட்டு அம்மா கிட்ட எந்த விதத்துலயும் நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிய வச்சிட மாட்டேன் அப்படின்னு. ஹீரோவும் சரி, அதோட வீட்டில் உள்ள யாருக்கும் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கும் சந்தேகம் வந்து கேஷுவலா இருந்தாங்க அப்படின்னா அதுவே சந்திராவுக்கு பெரிய சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு நினைக்கிறாங்க, அந்த டிரைவர் பையன் நான் சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டான், அப்போ நான் அவனுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றணும். வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுவோம், கண்டிப்பா எல்லாரும் நம்ம கிட்ட சந்தேகப்படுவாங்க, சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரி அங்கேருந்து வராங்க. வந்துட்டு சந்திராவை பார்க்குறாங்க. சந்திரா வந்துட்டு எங்கேயுமே காணோம். ஈஸ்வரி நினைக்கிறாங்க, சந்திரா அந்த நேரத்தில் எங்கே போனா, சரி எங்கேயாவது யாரையாவது பார்க்க போயிருப்பா, அதுக்குள்ள வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு நேராக கூப்பிடுறாங்க எல்லாரையுமே. அப்போ ராஜா, மயிலு, ரோஹிணி எல்லாரும் வராங்க, ரேவதியும் வராங்க. எல்லாரும் வந்ததோட ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகம் உங்க மாமா கிட்ட ஒப்படைக்க போறாங்க, அதுக்காக நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போக போறோம், உங்க மாமாவோட தலைமையில தான் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்னத்த சொல்றீங்க, நீங்களா சொல்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, நான் தான் சொல்றேன், எல்லாருமே நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகணும்ல, அதுக்காக ரெடி ஆயிருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா அங்க எல்லாம் போகணும் அப்படின்னு அவசியமே இல்லைம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி என்ன உன் இஷ்டத்துக்கு பேசுற, நாளைக்கு வந்துட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ராஜா வந்துட்டு நேரா ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி நீயா பேசுற அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க நான் தாங்க பேசுறேன், நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டீங்க கும்பாபிஷேகத்துக்கு போகணும் அப்படின்னு, நம்ம வீட்டில் உள்ள பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்ட ஒரே ஒரு விஷயம் இதானே, ஸோ அவங்க எல்லாரையுமே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஈஸ்வரி, உன் மனசில் வந்த இந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்களும் எல்லாருடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷமும் அப்படின்னு. அப்போ ராஜாவும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அந்த டிரைவர் பையன் அப்படி ஒத்துக்கிட்டதுனால தான் நானும் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம எல்லாரும் போவோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம், இல்லைன்னா நான் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ராஜாவும் மயிலுக்கும் ஒரு சந்தேகம் ஆயிடுது. மயிலும் ராஜாவும் நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம மயிலு சொல்றாரு, மாமா எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியுது, சுத்தி வளைச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. மாப்பிள்ளை காலையிலேயே வந்துட்டு ரேவதியே பிடிக்கல, எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்த செகண்டே சாயந்தரமே அத்தை வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. ஒருவேளை இது எல்லாமே திட்டமா இருக்குமோ அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, எனக்கும் அப்படிதான் தோணுது, கண்டிப்பா அப்படிதான் நடந்திருக்கும் போல, பேசாப்ல சின்ன மாப்பிள்ளை கிட்ட என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல மயில சொல்றாரு, மாமா ஏதோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ற மாதிரி தெரியுது, அந்த பிளான்குள்ள நம்ம இடையில போக வேண்டாம். ரேவதி நேத்து வரைக்கும் கார்த்தி மேல அவ்வளவு பாசமா இருந்தவன் திடீர்னு வந்து இப்படி மாறி இருக்கா அப்படின்னா எனக்கு என்னமோ இதுவும் மாப்பிள்ளையோட திட்டம் அப்படின்னு தான் தோணுது. மாமா இப்போதைக்கு நம்ம மாப்பிள்ளை கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், அவங்களோட திட்டம்படி செயல்படுத்திக்கிட்டு இருக்கட்டும், நம்ம இடையில போக வேண்டாம் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, நீங்க சொல்றது சரிதான், அவங்க ஏதோ ரகசியமா மிகப்பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது, ஸோ அந்த பிளான்குள்ள நம்ம போகக்கூடாது அப்படின்னு. மயிலும் சரிங்க மாமா, ஆனா அத்தை வந்துட்டு டக்குன்னு கும்பாபிஷேகத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஈஸ்வரி ஒத்துக்கிட்டதுக்கு, ஏதோ மாப்பிள்ளை ஏதோ ஒரு பிளானை பயன்படுத்தி ஈஸ்வரியை கும்பாபிஷேகத்துக்கு வர மாதிரி பண்ணிட்டாங்க, இது போதும் அப்படின்னு. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து மறுநாள் காலை கோவிலுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா நம்ம எல்லாரும் எங்க அக்கா போறோம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம்,
கொஞ்சம் பொறுமையா இரு சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ எங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆர்வம் கம்மியா இருக்கும். நீ என்னடான்னா சொல்லவே மாட்டேங்கிற, சொல்லுக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் போறோம், கொஞ்சம் பொறுமையா இரு சந்திரா அப்படின்னு. சந்திராவும் சரிக்கா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மயிலு நேரா ராஜா கிட்ட, மாமா சின்னத்துக்கு நம்ம எல்லாரும் எங்க போறோம் அப்படின்னு இன்னும் தெரியல. நேத்து நைட்டு அந்த சிவனாண்டியை பார்க்க போயிருப்பாங்க போல. அதனாலதான் வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது நல்லதுதான். அங்க போய் இறங்குனதோட சின்னத்தை பயங்கரமா அதிர்ச்சி ஆக போறாங்க பாருங்க அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து கோவில் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ராஜா சொல்றாரு, நம்ம பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு ஹீரோ கிட்ட, தம்பி இது மாதிரி இன்னைக்கு தான் உங்க மாமா ராஜா வராரு அப்படின்னு சொன்னீங்க. அவரோட தலைமையில தான் கோவில் கும்பாபிஷேகம் போல் நடக்க போறதா அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எங்க இன்னும் உங்க மாமாவையே காணுமே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, தலைவரே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு இருங்க அப்படின்னு. அப்போ அந்த சிவனாண்டி இடையில வந்துட்டு, இங்க பாருங்க, அவன் வந்துட்டு கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி அவர் வந்திருந்தாருன்னா எப்பயோ வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகம்லாம் நிறைவடைஞ்சிருக்கும். ஆனா அவரு வரவே இல்லை. கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடத்தாம அப்படியே சாத்தி போட்டு வச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம ஊர் தலைவர் சொல்றாரு, சிவனாண்டி நீ இப்ப என்னதான் சொல்ல வர அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்கய்யா, நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. ஒரு குடும்பத்துக்கிட்ட கோவில் கும்பாபிஷேகத்தை ஒப்படைச்சு எங்கேயாவது அவங்க ஒழுங்கா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தினாங்களா? அப்படியெல்லாம் எந்த விதத்துலயும் கோவில் கும்பாபிஷேகத்தை அவங்க இன்னும் நடத்தி முடிக்கவே இல்லை. பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு வருஷம் கணக்கா தள்ளி போயிட்டே தான் இருக்கு. பேசாப்புல இந்த கும்பாபிஷேக பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னா நான் நல்லபடியா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிப்பேன். இந்த ஊருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. அப்போ ஊர் தலைவர் சொல்றாரு, சிவனாண்டி அதான் தம்பி சொல்லியிருக்காருல்ல, ராஜா மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு. அவர் வந்ததோட கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்த போறோம். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இடையில புகுந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அவர் பேசுற வரைக்கும் பேசிக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவரு பார்க்க தானே போறாரு அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொறுப்புகள் எல்லாத்தையுமே என் கையில கொடுக்க போறாங்க. அது எல்லாத்தையும் நீ பார்க்க தானே போற அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர் சிவனாண்டியை பார்த்து, சிவனாண்டி கொஞ்சம் பொறுமையா இருப்பா, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமே அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு. அதே நேரத்துல ஒரு கார் வந்து நிக்குது. கார் வந்து நின்னதும் எல்லாரும் காரை பார்க்க, அப்ப காருக்குள்ளேருந்து வந்துட்டு நம்ம ஈஸ்வரி, நம்ம ராஜா, அப்புறம் ஈஸ்வரியோட பொண்ணுங்க, மயில் எல்லாருமே இறங்கி வராங்க. அவங்களையெல்லாம் பார்த்ததும் நம்ம சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. சிவனாண்டி நேரா சந்திரா பார்க்குறாரு. சந்திராவும் அந்த இடத்த பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா நம்ம எதுக்குக்கா இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை உங்கள் மாமா தான் வழிநடத்தி செய்ய போகிறாரு. அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இதை கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அக்கா உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? எதுக்குக்கா நீ வந்து இப்படி பண்ணுற? அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இது எல்லாமே என்னுடைய முடிவு. நான் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ தேவையில்லாமல் இதில் பேசாத, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி அந்த இடத்துல வந்து நிற்க, ஹீரோ நேராக அவங்க அத்தையை பார்த்து, வாங்கத்த உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், உங்கள் வாயினாலேயே நீங்கள் சொல்லிட்டு என்ன நல்லது. ஈஸ்வரி நேராக எல்லாரையும் பார்த்து, வணக்கம், என் மாப்பிள்ளை கேட்டுக்கிட்டதுனால கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்பை என் ஹஸ்பண்டே வந்து வழிநடத்தி செய்ய போறாரு. இனிமே நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ ஹீரோ நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, பாத்தீங்களா எங்க அத்தையே வந்து சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஆமா தம்பி, அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க, இனிமே எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, உங்களோட பொறுப்புலயே இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.